அரே ரைட் அதான் ஆடுவேன். அழகம்பர் ஐயா 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 ஒரு நிமிஷம் ஐயா ஐயா ஒரு நிமிஷம். அதான் காலி கோயிலா? அப்போ அதில் போய் விசாரிப்போம்மா. சரி நாங்கள் அமெரிக்கா. ஓ என்ன தெரிஞ்சா நுப்பாடி உடையவர் என்ன கேட்குறேன். யார் நீங்கள்? யார் பாலன்? என்ன பேர் உங்களுக்கு? சத்திவேலப்பா. சத்திவேலப்பாண்டு சொன்னவனாது 9 உலகசாதனை. உலகசாதனையும் இவரை கேட்கல அழகழகா அண்ணன். அட இது ஆள் இல்லையே. சரி நான் நேரம் மீன் பிடிச்சி வந்துக்கிறானே. சரிடா சரிடா ஜெய்சன் கூட்டிட்டு வரேன்டா பொருடா. ஆமாம் ஜெய்சன் தான் நான் காய்க்கிறேன். சரி மச்சான். ஓகே 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 தம்பாய். அண்ணா இது என்ன புது புது வந்த ஐயா. இப்போ இந்த பக்கையை காட்டாமல் ஒரு பஞ்சொண்டு இவ்வளோத்த குழுவி இருக்குது. இந்த வெயிலத்துக்கும் உங்களுக்கு நல்ல கொஞ்சம் குளுமையாக இருக்கும் தொண்டையை கிட்ட கதைக்கக்குள்ள. சோடாவோ ஏன்னா இருக்கு நாங்கள் இப்போ குடிச்சிட்டு வரோம். கேட்கல சோடா வேண்டியதா சொல்லி சும்மா சும்மா நானும் கூட சும்மா விட்டு போகிறேன். ஓ என்ன நடந்த மோசனுக்கு? என்னண்டு இது கலையில் இருந்தது. இப்படியே இருந்தது. அது வந்து இப்போ தலையில் ஒரு கட்டின்னு சொல்லி ஆப்ரேஷன் செய்ய கொண்டு போனீங்க. ஆப்ரேஷன் செஞ்சதுக்கு பிறகு கந்தறியாக விட்டுட்டு இப்போ ஆப்ரேஷன் செஞ்ச இடத்துல தான் இங்கே மிஸ்டேக் நடந்தது. எங்கே செஞ்சீங்க ஆப்ரேஷன்? இது வந்து கொழும்பு, இது வந்து வச்சது யாழ்ப்பாணம். சரி சரி சரியா சரி. அப்போ நீங்கள் சொல்லுங்கள். அப்போ என்ன மாதிரி போகுது உங்களுக்கு இந்த வாழ்க்கை? எப்படி போகுது? இருட்டாக கிடக்குது. ஓகே கஷ்டப்பட்டு தான் உள்ளச்சுனாங்க. அதனால் இவரால் எங்களுக்கு துன்பம். என்ன சொன்னார் இவரே உடம்புடக்கூடாது இல்லை, பாவம் இல்லை. சமைச்சாச்சு என்ன கரை பிடிச்சில்ல? இப்போ இந்த மிரக்கறிங்க கோயில் கொடி ஏறிட்டுது. கோயில் கொடி ஏறிட்டு மிரக்கறியும் ஓ சாப்பிடுவோம், பிரச்சனை இல்லை சாப்பிடுவோம். அப்படி ஓ ஆள்கிட்ட நல்ல கொஞ்சம் பண்புகள் இருக்குது. நான் வந்தோன்னே சோடா ஆடுறதுக்கு சொல்லி சொன்னார். இப்போ சாப்பிட்டு போய் சொல்லி சொல்கிறார். அப்போ என்னம்மா செஞ்சு கொடுப்போம் தம்பிக்கு? என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள். கடைதான் வேணும். பெரிய கடை வேணுமோ? இல்லை சின்ன கடை ஒரு அளவை பெருசு நம்மள அதுகளுக்கு வர கடையும் இல்லை வடையும் இல்லை உனக்கு போ. அப்போ ஏதாவது ஒன்று செஞ்சு காட்டுவோம். அவன் அன்றைக்கு நாங்கள் ஒரு படி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. வந்து அவனுக்கும் கண் தெரியாதான். அவன் நல்லா பாட்டு படிப்பான், நல்லா கவிதை வாசிப்பான். வாழ்க்கையில் எனக்கொன்றும் குறைகள் கிடையாது. எதுவரை வாழ்க்கை அழைக்கிறதோ அதுவரை நாம் சென்றிடுவோம். விடை பெறும் நேரம் வரும்போதும் திருத்தினில் நன்றி சொல்லிடுவோம். அம்மா அப்பா படுற கஷ்டத்தை பார்த்தா பிள்ளைகள் கொஞ்சம் அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணுவோம். என்ன கடை பொறுத்து தான் நடத்துவீங்களா நீங்கள்? ஹோமன்னு சொல்ல வைக்கிறக்கே பூவரசம் தடி பிடுங்க வேண்டி கிடக்கு. ஆள் பிடிங்கி தான் நான் பார்த்துட்டு தான் ஓடி வந்தேன். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான். இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உடுப்புட்டிக்கு தான் வந்து போக போகிறோம். எனக்கு வந்து சரியாக இடம் ஞாபகம் இல்லை. அப்போ நாங்கள் நேற்று தினம் போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க. வந்து திருவையாறு ஸ்கூல்டு அந்த லேப் ஓப்பனிங் வீடியோ வந்து போட்டிருப்போம். அப்போ அதை பார்த்துட்டு வந்துட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. வந்து அருமையாக இருந்துச்சு, ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ தம்பியா, அண்ட் வந்துட்டு நல்லா பேசுகிறீங்க அப்படி இப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. நாங்கள் வளர்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணமே நீங்கள் தான். ஸோ எத்தனை நன்றிகள் சொன்னாலும் அதுக்கு ஈடாகாது. ஸோ மறுபடியும் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு வந்துட்டு அப்போ நான் நேற்று வந்துட்டு அங்கே நிற்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஒண்டவிட்ட அண்ணா அவரால் வந்து நான் கால் பண்ணியிருந்தார். அப்போ அவர் வந்து சாதாரணமாக எனக்கு வந்து எடுக்கிறது வந்து குறைவு. அப்போ ஏதாச்சும் ஒரு தேவைன்னு சொன்னால் தான் கண்டிப்பாக எடுப்பார். அப்போ நான் வந்துட்டு ஏதாச்சும் ஏஜெண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு ஆன்சர் பண்ணி என்னென்னான்னு கேட்க அப்போ வந்து அவர் சொல்லியிருந்தார், தம்பி இப்படி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆகலாம் வந்து என்னட்ட வந்து உதவின்னு சொல்லி கேட்டவங்க. அப்போ நான் சொன்னால் நான் ஒருக்கா தம்பியோட கதைச்சி போட்டு என்ன மாதிரின்னு சொல்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் என்ன பிரச்சனைக்கு வந்து
12 வயசு தம்பியோரால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பள்ளிக்கூடம் போய் கொண்டு வந்தவர் அம்மா வந்து திடீரென இந்த மாதிரி வந்துட்டு கந்தரியாக விட்டுட்டு தான். அப்போ நான் வந்து கேட்டேன் என்ன காரணம்னு சொல்லி. அப்போ தனக்கு வந்து அது சம்மந்தமாக தெரியலை. ஆனால் வந்து சரியாக கஷ்டப்பட்டதால் தம்பியும் இருக்கா 7 மந்த்ஸ் சொன்னால் இருக்கா போய் பாரு அப்படின்னு சொல்லி வந்துட்டு அண்ணா சொல்லியிருந்தார். இப்போ அதுக்கு நாங்கள் இப்போ அந்த குடும்பத்தை தான் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நேரடியாக போய்ட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்து வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு அவங்க கஷ்டம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் போயிட்டு செய்யக்கூடிய ஒரு உதவியை வந்துட்டு செய்யலாம். வென்று வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்களுமே வந்துட்டு பாருங்கள் அவங்களோட எல்லாமே பார்த்து உங்களுக்கு பிடிச்சா வந்துட்டு ஹெல்ப் பண்ணலாம். இப்போ ஃபர்தராக வந்துட்டு நாங்கள் போக முன்னால் இன்னும் ஒரு தடவை இருக்கோ அவங்களுக்கு முன்னால் வச்சு நான் அண்ணாவோட கதைக்கிறேன். சரியா கதைச்சி கேட்டு பார்ப்போம் வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு அண்ட் வந்துட்டு எந்த இடம்னு சொல்லி. உண்மையிலே வந்து 12 வயசு தம்பிக்கு வந்துட்டு கந்தரியாக போகிறோன்னு சொன்னால் உண்மை காட்டிப்பேன் நினைக்கவே பயமாக இருக்குது. ஹலோ ஓம்பா எங்கே இருக்கிறீங்க? ஓ நான் இங்கே இப்போ தான் உங்கள் ஊருக்கு படிக்கிறேன் அண்ணா அப்படி சொல்லுவோம். ஓ என்னண்டா நீங்கள் வந்து அந்த நேற்று கால் பண்ணி சொன்னீங்களா அந்த குடும்பம் கொண்ட போய் பார்க்க சொல்லி? ஓமோ எந்த இடமாவே? அதுங்க அண்ணா கண்ட வீட்டுக்கு அங்கே மாவடி வந்து சொல்லி. எந்த அண்ணா வீட்டு பக்கத்தையோ? ஓ அண்ணா கண்ட வீடு தாண்டி அப்படியே போக ஒரு பாஷால ஒன்று இருக்கு. அந்த பாஷா நடிகால விளக்கை பக்கம் திருப்பி நேரம் ஒரு பெரிய கோயில் இருக்குது. அவங்க நம்பர் நீங்கள் எனக்கு அனுப்பிவிட்டீங்களோ? ஓ போட்டு சரி ஆமாம். என்ன பிரச்சனை அந்த தம்பி கந்தரியாக போனது பிரச்சனை என்ன? ஓ ஓ அந்த பொடி என்ன படிச்சு கொண்டு இருந்த பொடி ஏதோ ஒரு தர்த்தம் வந்து நீங்கள் சொல்லி கொண்டு ஒரு ஒப்பை வந்து செய்தவங்க. ஓ செய்த இடத்துல ஏதோ கண்ணரம் பேகமாக இருக்குது பற்றி கந்தரியா பற்றி இப்போ அந்த ஒப்புரம் செய்யறதுக்கு காசு ஏதோ கூட கேட்குறாங்க. பாரன் இப்போ அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன மாதிரி ஆக்கள் வசதியோ என்ன மாதிரி? மாற்றி செய்ய கஷ்டப்பட்டு நீங்கள் போய் பாருங்க. ரெண்டு ஒரு பொம்பளை பிள்ளைகள் ஒரு பொடியன் இருக்கு 500 பொடியன் இருக்கு. கஷ்டம். நீங்கள் காய்ச்சினீங்களா அப்படி நான் வீடியோவில் அனுப்போன்னு சொன்னீங்களா? ஓ ஓ ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா நான் இப்போ போய் பார்க்குறேன். நம்பர் கிடச்சா ஓகே தானே? எங்கள் உடுப்பட்டி கிட்ட போய்ட்டு அடிக்கிறேண்ணா. ஓ ஓகே 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 சரியா சரி. அப்போ பார்த்துருப்பீங்க வந்து உண்மையிலே வந்து கேட்கவே வந்து கஸ்டமருக்கு வந்து ஆப்ரேஷன் செஞ்ச இடத்துல வந்துட்டு மிஸ்டேக் ஆகி வந்துட்டு கந்தரியாக போகிறேன்னு சொன்னால் நாங்கள் வடிவாக தெரியாமல் கதைக்கவும் கூடாது. ஆனால் இப்போ வந்து இது கூடுதலாக நடக்குது. நேற்று வந்து எங்களோட ரமேஷன் நான் சொல்லி அவர் இந்தியாவில் வந்து இப்போ நிற்கிறார் வந்து. அப்போ நேற்று நான் கால் பண்ணியிருந்தேன் கிருஷ்ணன் அங்கே நிற்கிறீங்கன்னா. இப்போ நான் இப்படி நாங்கள் நின்ற இடத்த சொல்லியிருந்தேன். எங்கேன்னு சொன்னால் சுண்ணாகமும் அங்கே அளவட்டி சைடு நின்றுருந்தேன். அப்போ வந்து ஏனநாண்டுக்கு தான் வந்து இப்படி ஜெஃப்னா பேஸ்க் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். அப்போ ஏனநாண்டுக்கு தம்பிக்கு வந்து திடீர்னு அந்த மாதிரி கந்தரியாக போய்ட்டு சொன்னார். அப்போ இந்த ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ அதிகமாக வந்துட்டு போய்கொண்டிருக்குது. ஸோ சாதாரணமாக வந்து இது வரக்கூடிய பிரச்சனை இல்லை. ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வந்துட்டு உங்களோட ப்ளட் சுகர் அண்ட் வந்துட்டு அந்த ஹை ப்ரெஷர் அது சம்மந்தமாக கொஞ்சம் கவனமாக இருங்க. இது கொஞ்சம் ஒரு சிவியரான பிரச்சனையாக போய்கொண்டிருக்கு தெரியும். வந்து இப்போ எங்களோட அனுசனை கூட ரீசெண்டாக அப்படி போனது ஏதோ வந்துட்டு டைம் கார்டு வந்து கடவுள் வந்துட்டு அவனோட கூட இருந்தபடியாக திரும்பி மறுபடியும் மீண்டு வந்துட்டான். ஆனால் எல்லாருக்கும் வந்து அது சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டால் வந்து கொஞ்சம் டவுட் தான். ஸோ இன்றைக்கு வந்துட்டு இந்த தம்பியை போய்ட்டு பார்க்கலாம் என்ன மாதிரி நிலைமையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ உடுப்பட்டிக்கு கிளம்பலாம் வாங்கோ. உடுப்பட்டிக்கு வந்துட்டு நம்ம கால் பண்ணி கேட்டு பார்க்கலையா? ஹலோ ஹலோ சொல்லுங்க. ஓமம்மா என்னென்றால் உங்களோட நம்பர் வந்து இவர் சிவாண்ணா இருந்தவர். பவானா அந்த உங்களோட மகன் ஒரு ஆள் கந்தரியா போனான்னு சொல்லி நீங்கள் என்ன கேட்குறீங்க? சொல்லுங்க. உங்களோட போனோம் இது சொல்லுங்க. எத்தனை வயசு ஐயா உங்களுக்கு? 19 12 சொன்னாரு. இல்ல 19 மாறி சொல்லிட்டாங்க. 2005 பிறந்தாங்க. 2005 பிறந்தீங்க. சரி அப்புறம் உங்களோட வீட்டுக்கு இப்போ எதாவது வரணும்? ஓ அம்மா அண்ணா நிலடி அந்த வந்தது அதுல வந்து மாறி அந்த வேல் இருக்கல்லோ மாறி தெரியுமா? பாரு நாங்கள் இப்போ உடுப்பட்டி அந்த அந்த உடுப்பட்டி சங்க கடை இருக்குல்லோ. ஓ எந்த பக்கம் வரணும்? ஜெயா மோட்டர்ஸ் தெரியல இப்போ. வாங்கோண்டா இப்போ எதாவது வர சொல்லுங்க நான் விளங்குது இல்லையே. நீங்க உடுப்பட்டிக்கா நிக்கிறீங்க? ஓ
அப்ப வாங்க அப்படியே வாங்க ஜெயாமோட்டை அந்த ஆர்கானிக் வேலை செய்வோம் இரும்பு கடை அதில் விறகு ஒரு பாட்டி இறங்குண்டா ஒருத்தரா மவுசனாந்து சொல்லுங்க அவைய காட்டி வேணும் ஜெயா மோட்டர்ஸா? அந்த வேலையை அப்போ நாங்களும் இந்த சங்க கடை பக்கத்தில் ஒரு பெரிய பனங்காணி இருக்குல்லோ வாங்க அவர்தான் நிற்கிறோம். ஆமாண்ணே ஆமா சங்க கடை பணம் கிடைக்கும் எந்த சங்கத்துல நான் நிக்கிறீங்க உடுப்புட்டி கூட்டுறவு சங்கம் இருக்குல்லோ? யூனியன்லயா? யூனியனோ? அதுல நின்று வந்து வந்தா கேளுங்க என்ன சொல்லுங்க மாவடிக்கு போற வழியை கண்டு கேளுங்க. எங்க எங்க? மாவடி மாவடி என்று சொல்லுங்க சொல்லி கேளுங்க. மாவடிக்கு போறோம் இளந்த காட்டுக்கு வந்தா தெரியும். அந்த வந்து நேர இதால வாங்க காளி கோயிலுக்கு போற பாதி என்று கேளுங்க. இளந்த காட்டுல கேட்டாலும் காட்டிவிடும். அந்த கோயில வந்து கேளுங்க. இப்படியே கண்ணேல கந்தரியாத மதுசண்ட வீடு என்று கேட்டா அரும் காட்டிவிடும். கந்தரியா மதுசண்ட வீடு அதான் காட்டுல வாங்க தம்பி வெளியில நிக்கிறான். சரி சரியா சரி சரியா நேர வாங்க இளந்த காட்டுக்கு வாங்க. ஓகே ஓகேம்மா ஓகே 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 பாய். சரி அப்போ வைங்க வார். बोले केटा ஏனம் ஏனம் போல கேட்டாம் எதிர்பார்ப்பு கூட வருந்துருக்கு. ஏன் எடுத்தோட நான் சொன்ன விதத்தை பார்க்கலையோ தம்பி கண் தெரியாம கதைக்கிற மாதிரி தெரியல என்ன பார்த்தால நல்ல உஷாராக கிடக்கு. சந்தோஷம் உஷாராக இருக்கிற சந்தோஷம் இல்லையாண்டு இல்லை. ஆனால் பார்ப்போம் சரி போய் பார்ப்போமே. 12 வயசுன்னு சொன்னேன் கிடந்து எனக்கு சொல்ல நான் தான் மாறி கேட்டோம் அறியாதா. ரோட்டுக்கு தாங்க செத்துன வளைவிடாப்பா. அழகம்பர் ஐயா 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 ஒரு நிமிஷம் ஐயா ஐயா ஒரு நிமிஷம். ஆள் வருது ஆள் பட்டிக்கின்றது. அம்மா நிப்பாட்டி வராமல் வருதா இதெல்லாம் பாரு ஐயா கொரோனாக்கா என்னடா இதுக்குள்ள அந்த அந்த காலிகளுக்கு போகிற ரோட்டு அது சைட் பண்ணுவோம். அந்த காலிகளுக்கு போகிற ரோட்டு அது அந்த கந்தரியா தம்பி மதுசனண்டு 19 வயசு படிக்கணும் எனக்கு. இப்போ கந்தரியா போனண்டு அது வந்து இதாகவே திரும்பி இடது பக்கமோ இந்த பக்கம் திரும்பி அங்கே நேராக போகணும் உள்ளே போகணும். நேராக போய் சொல்லுங்களே இப்போ இதில் நேராக போகிறதோ போய் போய் இந்த பக்கம் திரும்ப போகணும். தெரியுமா உங்களுக்கு ஆள தெரியுமா? ஆள தெரியாது தான் காலி கோயில். அதான் காலி கோயிலா? அப்போ அதில் போய் விசாரிப்போம்மா. சரி நாங்களோ நாங்கள் அமெரிக்கா. ஓ என்ன தெரிஞ்சா நுப்பாடி உடையவர் என்ன கேட்குறேன். யார் நீங்கள் யார் பாலன் என்ன பேர் உங்களுக்கு? சத்திவேலப்பா. சத்திவேலப்பா சத்திவேலப்பாண்டு 9 உலக சாதனை. உலக சாதனையும் என்ன அம்மா செஞ்சீங்க? உலக சாதனை என்ன தெரிஞ்சா நிப்பாடி இருக்கிறேன். இல்லை அம்மா என்ன செஞ்சீங்க உலக சாதனை? அப்போ அந்த நேரம் எப்போ அந்த நேரம் இந்த நேரம் உலக சாதனை நான் என்ன செஞ்சீங்க? நான் ரொம்ப நான் சாப்பாடு பண்ணிடல. ஆடுனீங்களோ? டான்ஸ் ஆடுனீங்களோ? இயக்கம் உருவாகலாது உங்களோட ஆட்டத்தை பார்த்துட்டோ அந்த நேரம் 9 நாள் ஆடுனீங்களோ சாப்பாடு இல்லாமல்? கண் போயிட்டேன். சரி ஏன் இந்த வேலை பார்த்தீங்க? ஆளுக்கு மேலே நான் நேரிடும். ஓ அதோட எங்களை சொன்ன நாட்டுக்கு ஒரு பேர் எடுத்து கொடுக்க மாட்டோம். 9 நாள் ஆடுனீங்க. இப்போ யார் இல்லை? இப்போ ஒரு நாள் மாடா இப்போ துப்புரா ஒன்றுஞ்சில. சரி வேட்டே சந்தோஷம். என்ன தாண்டிட்டு மரத்தண்ணி ஒரு 200-300 காய் 500 காசாப்பா. ஏன்னா தெரியா நீங்கள் உலக சாதனை செஞ்சாண்டு மறைச்சிக்கான இல்லைண்டா ஒரு 1000 ரூபா தருவோம். இந்த வேனில் ஓடுற இந்த காரை தாவலாட அது இங்கே மாற்றி பேர் கொண்டா 200 ரூபா. இன்னொரு 200 ரூபா தான் கிடக்கு. என் கல்லுக்கு
அம்மான கல்லு கோயிலில் கேட்குறேன் இல்லைடா சாப்பாடு சாமான் அம்மான போய் இல்லைங்க சாப்பாடு இந்த லெச்சு ஆட்டினா போய் சொல்ல மாட்டோம் பெத்தில் பறக்காது கல்லி இங்கே அம்மானே இல்லாது அஜாதி ஒரு 20 ரூபா இங்கே முதல் விளையாடு 100 ஆட்டைகள் அப்புறம் 200 ஆட்டைகள் அப்புறம் 300 ஆடு அப்புறம் 500 ஆடு நான் உடனே 500 ஆடுக்கு சொன்னோன்னே இப்போ 1000 ரூபா கறிட்டியல் பச்சை கல்ல கூட கிடக்கு ஒரு 20 ரூபா சரி போனா போ 100 ரூபா ஆடி சரிண்ணா 100 ரூபா 600 சரியா சரி போட்டு வாங்க சரியா வேடு இந்த உங்களோட கையிலையும் பிடிக்கிறா அவளுக்கு சரியா பாய் அது எல்லா ஆள்டாண்டா வந்து போட்டிருக்கோம் சக்தி வேலப்பா 9 நாள் உலாசான என்ன டான்ஸ் ஆடினு வரோம் 9 நாள் சாப்பிடாம அதுவும் ஒரு சாதனான் 9 நாள் சாப்பிடாம சும்மா இருக்கிற பெரிய விஷயம் ஆடிக்கொண்டு நிற்கிறேன்டா சும்மாவோ அக்கினி இறக்கி விடுவோம் ஒரு 12 நாள் ஆடட்டும் சென்னையில் ஆளை மறைச்சி ஆள் நிப்பாட்டி போட்டு வந்த விதம் இருக்குல்லோ அதில் நான் பிடிச்சிட்டேன்னு புழக்கம் கொண்டு இருக்கண்டு இவரை கேட்கலாத ஆளை கேளுக்க அண்ணே அட இது ஆள் இல்லையே எட கோதாரி நான் நேரம் மீன் பிடிச்சி வந்துக்கிறான் சேன் எட கோதாரி இங்கே எப்படியும் கிடக்கு விழாக்கமா நீங்களா நக்கல் டேப்பா நான் என்ன கூப்பிட வச்சு போட்டிருக்கீங்கள அந்த திரும்ப இருக்கிறான் சரி அப்போ இது சரிங்க இங்கே வரதான் அந்த பழைய ஞாபகங்கள் இல்லை பழைய சோறு பச்சை மிளகா காளி கோயிலுக்கு இதால் போகிறோன்னு இந்த சொன்னது கொஞ்சம் புள்ள மேகிட இந்த வேலைக்கு பொறுவாருன்னு பாப்பேன் கேட்டு பார்ப்பேன் அண்ணேக்கு மடக்கார அண்ணே இந்த ஹோஸ்வே பெயிண்ட்லக்கு ஜியா மோட்டர்ஸ்க்கு பொருள் அண்ணே காளி கோயிலுக்கு போகிற ரோட்டு இது ஓ அந்த அந்த கந்தரியா அப்படி மதுசன் உண்டு ஜெயா மோட்டர்ஸ் எங்கே இருக்கு அப்போ காளி கோயில் எங்கே இருக்கு இங்கே ஒருக்கா ஃபோன் பண்ணி தரங்க எவ்வளோ வந்து கேட்டு சொல்லுவீங்களே என்ன நீங்கள் சொல்கிற இடங்கள் எல்லாம் பின்னேரமாக போட இதே மேடம் எந்த காடு அங்கே இங்கே கேளுங்க ஒருக்கா ஓ ஹலோ தம்பி பொறுங்க வாரேன் ஐயா ஹலோ எவ்வளோத்துக்கு ஆள் இங்கே நாச்சுவாடியில் நிற்கிறார் எவ்வளோத்துக்கு வர சொல்கிறது நாச்சுவாடியில் நிற்கிறேன் நான் இந்த இதில் நாச்சுவாடி சந்தியில் ஆமாம் எங்கே நேரையோ அல்லாடி எந்த பக்கம் அங்கே அங்கே கேம்படிக்கால வாரதோ மாவடி மாவடி மாவடியா அதால போங்க இதால போய் அந்த ரோட்டால அந்த ரோடு கேம்பர் ரோட்டா அந்த ரோட்டா அப்படியே போங்க எந்த இடத்த சொன்னாலும் சரி இவே அப்படி எதால வாங்குவான் ரெண்டாங்க வாரப்பா நான் உடுப்புட்டியில் நிற்கிறேன் ரைட் அப்படி எதால வாங்குவான் இப்போ 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 இந்த நாச்சுமே ஓடி இந்த ரைட் அப்படி எதால வாங்குவான் எங்கே வாங்குறது கேம்படி இருந்தால் ரைட் அதால வாங்க அப்படியே ஷோக்காக தான் இருக்கும் போல என்னத்தை கேட்டான் ரைட் அப்படி எதால வாங்கன்னுட்டு பொடிய நேரம் மிஞ்சால குழப்பினா ஆமாம் இது எங்கேண்டு கேளுங்க நல்லா தான் இருக்கும் போல கண்டையா பொய்யண்டா பேர் நீ இப்போ அதில் ஆமி கேம்பு கிட்ட நிற்கிறேன் அடிச்சா ரைட் அப்படி அதால் வாங்க உண்டுமால் பேர அவர் அண்ணன் மீன் பிடிச்சால கேட்டிருந்தா செய்யடாப்பா அந்த திரும்பதும் இல்லை பிறகு கேம்படி என்றே நீ இதை சொல்கிறீங்களா இங்கே போகுது இங்கே போனால் பிள்ளைடா இல்லை போனால் கோயில் இல்லை அன்றைக்கு நாங்கள் இவர்த்த வந்து திருப்பி கொண்டு போனாங்களே எல்லாருக்கும் திருப்பி ஒன்று அங்கே இல்லை போனாங்க இல்லையோ
இதை ஒருத்தர் இப்போ இது அங்கே இல்லை போனாங்க அங்கே உள்ளவங்களும் கோயிலுக்கு இருந்து வாங்கிக்கிறேன் ஒரு நாமிக்காம்படி அங்கே ஒரு அட்ரஸ் சொல்கிறக்கு ஆக்கள் இல்லைன்னா என்னண்டாப்பா கதைக்கிறவியோட நாங்கள் இன்றைக்கு மாவடி தாவடி தெரியும் இது என்ன மாவடி இந்த அதில் ஒரு பைக் போகுதല്ലോ அதால் சில போகலாம் இது இப்போ எங்கட இந்த உலக சாதனை செஞ்சாலான்டாப்பா எல்லாம் வந்தது அதுதான் எங்களை இங்கே நேராக போக சொன்னது இந்த பக்கம் தான் பெரும் பையன்டா பேர ஆளுக்கு இன்னொரு 200 ரூபா கூட கொடுத்துருந்தா நீங்கள் வந்த வழிக்கு திரும்பி போகணும்னு சொல்லிக்குமார் இளந்தளிர் முன்பள்ளிக்கிட்ட நிற்கிறோன்னு சொல்லுவோம் ப்ரோ லைன் பிஸின்னு போகுதப்பா இது என்ன ஆகினேட மாறிக்கு பிளாக் பண்ணி விட்டான் தம்பி இந்த நம்பரு ஆத்தே ஓன் தம்பி அந்த இளந்தளிர் முன்பள்ளி இருக்கல்லோ அப்பா வராதண்ணா எங்க முன்பள்ளிக்கோ அப்பா வர உங்களுக்கு புரியுது அது பூட்டி கிடக்கு அப்பா வராது நாச்சு பாரு நீங்க எங்க நிக்கீங்க நாச்சிமா இப்போ நாங்கள் இங்கே இளந்தளிர் முன்பள்ளியில் நிற்கிறோம் ஐயா எங்க இளந்தளிர் முன்பள்ளி என்று நீங்கள் அப்பா இல்லையா அப்பாட்ட கொடுங்க அப்பா இல்லையா அங்க அப்பா மட்டும் வராது நாங்க விட்டு நாங்கள் பாரன் உங்களோட வீடு எவ்வளோது வேற கேட்டால் தெரியும் இங்கே ஒரு நிப்பாட்டுவேன் புதுசனண்டு வேணா கேளக்கா எந்த இடம் ஒன்று கேட்டாங்க மாவடியோ ஆ சரி சரி சைசன் கூட்டின்னு வரேன்டா போடுறா ஆமாம் ஜெய்சன் தான் நான் காய்க்கிறேன் சரி மச்சான் ஓகே ஓகே அத்தான் பாய் ஓமலா தான் அதான் இப்போ கிட்டடி தான் கண்டையா போயிரு போல என்ன பாண்டாப்பா அத்தன் வீட்டை கொஞ்சம் விளக்கம் கூடினாக்கெல்லாம் நிற்கிறேன் போடாக்கு பழமாக கிடையாது பார்க்கவே நீர் நில்லுங்க வாரமா அம்மாவுக்கும் கொஞ்சம் ஏழாக உள்ளாக்க என் பார்வை என் அம்மாண்ட கதை வச்சும் பிள்ளை என்ன நாயா இல்லாட்டி வெள்ளை கோயில் வளர்க்குற பண்டிகை தம்பி நாயா இல்லை அம்பா விட்டுட்டு என்னடா பையன் அது கடிக்கல நீ கடிப்பேன் அவட வர வரத்தை பார்த்தா சரி வா எப்போடா கந்தையா போனேன் 9 வருஷமோ அப்போ சரி அவர் சொன்னா சரி 12 வயசில் கந்தறியா போயிருக்கு ஏன்னா அப்படியே 10 வயசில் கந்தறியா சரி 19 ரைட் சரி ஓகே சரி கணக்கு சரி எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சீங்க நேசரி தான் படிச்சீங்க அம்மா கொண்டு போயிட்டு சரியா இது மைக்க கொள்ளுங்க அப்போ தான் பிள்ளை காய்க்கிறீங்களாங்கம்மா சரியா அப்போ அப்பா அங்கே போயிட்டார் அப்பா எங்களை தேடி போட்டாரு சரி தேடிட்டு போயிட்டு மாறுதலா பின்ன மாதிரி என்ன பேர் தம்பிக்கு மதுசனா சரியா இது என்ன இது வேறு இப்போ இந்த மதில் கட்டுற அவே நீங்களா அப்போ நீங்கள் நல்ல வசதியாக இருக்கீங்களே என்ன இது மயில் கட்டியில் விழாது அப்புறம் இல்லையன்றீங்க சரியா அப்போ இதுதானே உங்களோட வீடு தகரம் அடிக்க போகிறீங்களா அதுதான் அது மதில் கண்டா இந்த தூண் பெறக்கூடாது என்று அப்போ கீழே ஒரு வெறி சும்மா கட்டி கிடாது சரி அப்போ இவையில் தெரியுமா உங்களுக்கு உங்களோட கூட பிறந்த அக்காவே நீங்கள் தானே காய்ச்சா ஃபோன் ஆண்டியா
அப்போ நீ அவ கேட்கல உங்களை கஷ்டம் உண்டு அவள் அப்படி ஓமண்டு நான் சொல்லுவா தங்கச்சி என்ற ஆ அப்போ என்ன கண் துப்புறாது யாரு தம்பிக்கு என்ன பேர் மதுசன் என்ன அப்போ அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைகளம்மா 4 பேரா இவரை தவிர மற்றாங்களே என்ன 2 தங்கச்சி ஆகல எத்தனை வயசு அவைக்கு 14 மற்றாவுக்கு 21 மற்றாளுக்கு 4 பேர் இல்லை இவர் உண்டு 2 பொம்பளை பிள்ளைகள் ஓகே இதென்ன மற்றது இரணை ஒன்று இருக்குதா 17 வயசுலையா ரைட்டா 17 வயசுல 2 பேர் மற்றது 21 வயசுல ஒரு ஆள் இவர் ஒரு ஆள் சரி சரியா உங்களோட அவர் என்ன செய்கிறார் அண்ணா இது என்ன புது வந்த ஐயா இப்போ இந்த பக்கையை காட்டாமல் ஒரு பஞ்சு உண்டு இவ்வளோத்த குழுவி இருக்குது இந்த வெயிலத்துக்கும் உங்களுக்கு நல்ல கொஞ்சம் குளுமையாக இருக்கும் தொண்டையை கிட்ட கதைக்கக்குள்ள வயலுக்கையோ ரைட் அப்புறம் என்னென்னு வந்தீங்க இப்போ அப்புறம் என்னென்னு வந்தீங்க அப்புறம் என்னென்னு வந்தீங்க இப்போ நான் அங்கே திரும்பி வந்தேன் சரி இப்போ நாங்கள் எங்கே உங்களோட டாய்லெட் எல்லாமே இருக்குது உங்களுக்கு எல்லாமே இருக்குது தண்ணி எல்லாமே இருக்குது எல்லா அரசாங்கம் தான் எல்லா அரசாங்கம் தந்தது வீடு அரசாங்கம் தந்தது எல்லா அரசாங்கம் தந்தது என்ன ஓகே அதை விடுங்க அப்போ அது உங்களுக்கு அவ்வளோ நல்ல குளிர்மையாக இருக்கும் தொண்டையை கிட்ட சரியா கதைக்கு கொள்ள கொஞ்சம் குளிர்மையாக இருக்குல்ல அதுதான் சரி நான் அந்த பஞ்சு தானே அண்ணா மொண்டு பூட்டிக்க நீங்கள் தொட்டுப்பேன் இந்த பத்தி உனக்கு மட்டும் தெரியலையா சரியா பயப்படா அப்போ கிணறு இருக்குது டாய்லெட் இருக்குது வீடும் இருக்குது பிரச்சனை இல்லை தொட்டி தான் கட்டுறது ஓ நீங்கள் போங்க நாங்கள் வீடு ஹேப்பேன் தெரியும் தானே நான் கொஞ்சம் தலை கூப்பிட்றேன் தேவைன்றாலா ஓ அப்போ எங்கே இங்கே வாங்க என்ன செய்யணும் பாப்பா இங்கே மீது மோசன் பாபா ம் நாங்கள்லாம் உழைச்சி போட்டுனாங்க என்னண்டு நாங்களும் உழைச்சி போட்டாங்க ஓகே தொட்டி கட்டணுமுங்க அதுக்காண்டி இது நாங்கள்லாம் உழைச்சி போட்டது நீங்கள் தான் உழைச்சி போட்டதோ சரி சரியா மற்றது அரசாங்கத்தில் போயிட்டு தானே மற்ற அதுக்கு நாங்கள்லாம் போட்டு நாங்கள் பின்னுக்கு சோடாவோ ஏன்னா இருக்கு நாங்கள் இப்போ குடிச்சிட்டு வரோம் கேட்கல சோடா வேண்டியதா சொல்லி சும்மா சும்மா இப்போ நானும் கூட சும்மா விட்டு போகிறேன் நானே தந்ததா நீங்கள் எனக்கு எந்த வேணுமே அப்படின்னு இல்லை சரி ஓகே இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ அவர் வந்து உங்கள்கிட்ட போக சொல்லி அனுப்பி விட்டார் ஐயா அப்போ அனுப்பி விட்டாருன்னு சொல்லக்குள்ள வந்து இப்போ உங்களுக்கு இப்போ என்ன இது பிரச்சனைகள் இருந்தால் தேவைன்னு சொல்லி நீங்கள் கேட்டால் நாங்கள் செஞ்சு தரலாம் மோசனுக்கு என்ன வேணும் கண் ஆப்ரேஷனா செஞ்சால் ஓகே அவர் மாமோ அவங்க போட்டுனாங்க ஓ என்ன நடந்தது மோசனுக்கு கலையில் இருந்தது என்னண்டு இது கலையில் இருந்தது இப்படியே இருந்தது அது கொண்டு கொழம்பு எல்லாம் கொண்டு போனாது ஓகே அப்போ கொண்டு போனா போல பிள்ளைக்கு செய்தா போல அப்போ மியூசியை கட்டினாங்க என்ன பிரச்சனை அவருக்கு சுவம் வேற கண் தெரியும்னு சொல்லிச்சுருந்தாங்க அப்போ நான் சொன்னேன் பேருந்து போய் நான் ஒரு கிளினிக் கொண்டு போய் கட்டணும்னா கண் தெரியான்னு சொல்கிறாரு அப்போ சொல்லிட்டுனா நீங்கள் போலீஸுக்கு வரைக்கும் போகணும்னு சொல்லிச்சுருந்தேன் நாங்கள் அப்போ கண்ணை போயிருக்கணும் போய் போலீஸ் வரைக்கும் கொண்டு போனாங்க அப்போ நான் பார்த்தேன் ஒரு 2 மணி நேரம் கொடுத்து நான் போச்சுருந்தேன் பேங்க் பேருந்து திருப்பியும் குழம்புக்கு அனுப்பிடுவாரு அப்போ நான் போயிட்டு நான் பார்த்தேன் அதாவது வந்து இப்போ தலையில் ஒரு கட்டின்னு சொல்லி ஆப்ரேஷன் செய்ய கொண்டு போனீங்க ஆப்ரேஷன் செஞ்சதுக்கு பிறகு கண் தெரியாமல் விட்டுட்டு இப்போ ஆப்ரேஷன் செஞ்ச இடத்துல இங்கே மிஸ்டேக் நடந்தது எங்கே செஞ்சீங்க ஆப்ரேஷன் யாழ்ப்பாணம் ஓ இவருக்கு தம்பி இதெல்லாம் பெயர் ஐயா இது முதல் இதெல்லாம் அதை நானும் பார்த்தேன் இதெல்லாம் பெயர் தலையிலேருந்து வயர் வச்சிருக்கா தலையிலேருந்து வேறு வச்சிருக்கு அது தண்ணி கட்டியா இல்லை இது வந்து கொழம்பு என்ன இது வந்து கொழம்பு இது வந்து வச்சது யாழ்ப்பாணம் இவருக்கு இங்கே இதில் பிரித்து தான் வேலை செய்வாங்க அதாவது நான் நினைக்கிறேன் அந்த கட்டியிலேருந்து அந்த பைப்பை கனெக்ட் பண்ணி வந்து வயிற்றுல இருந்து சிறுநீரோட போகிற மாதிரிக்கு கனெக்ட் பண்ணி விட்ருக்காங்க அப்படியா என்ன அதாவது வந்து இவருக்கு அந்த தண்ணி கரைஞ்சி வந்து பாத்ரூமோட போகிற மாதிரி என்ன
சாப்பிட்றது எல்லாம் செய்கிறாங்க, டிவியில் எல்லாம் போடுவார். ஆனால் தாய் இல்லாட்டி நாங்கள் இல்லாட்டி அண்ணா இல்லாட்டி இருக்க மாட்டோம். அப்போ அதான் கஷ்டம். அதுக்காண்டி இதை நாங்கள் சுற்றி ஒன்றா பார்த்தினாங்க. என்னண்டு இதை நாங்கள் இந்த கண்ணை கொண்டு காட்டு ஒன்றா பார்த்தினாங்க. அது அவியலுக்கு நாங்கள் பயப்படணும்னா பேருந்து எல்லாத்தையும் பழுதாக்கி விட்டணும் யோசிக்கிறோம். ரஜீவன் அதே பிரச்சனை, சேம் பிரச்சனை. இப்படி ஒரு தம்பியை நாங்கள் இப்போ கிட்டடியை சந்திச்சு நாங்கள். அவருக்கு வந்து ஆப்ரேஷன் செஞ்சது வந்து 2 வயசில். இதே பிரச்சனை தான். அவருக்கும் தலையில் கட்டி இருந்து ஆப்ரேஷன் செய்யக்குள்ள அவர் கண் பார்வை இல்லாமல் போட்டு. அவருக்கும் இதே மாதிரியே இப்படி வயர் வச்சுருக்குது. அவருக்கும் இப்படி இதே மாதிரி தான் வயிற்றில் வட்டி தான் கனெக்ட் பண்ணியிருக்குது. இவருக்கு அந்த 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 தலையில் இருக்க அந்த கட்டி அந்த தண்ணி வந்து கரைஞ்சி யூரினோட போகிற மாதிரி அப்படி தான் அவருக்கும் செஞ்சுருக்கு. அப்போ அவரும் வந்து இப்போ கிட்டத்தட்ட உங்களை மாதிரி தானே. இப்போ அவருக்கு வந்துட்டு வேறு சவரங்கள் இருக்கணும் தான். இருந்தாலும் அவர் கொஞ்சம் ஆள் அந்த என்ன சொல்கிறேன், இப்போ தம்பி வந்து ஃபோனெல்லாம் பாய்ப்பீங்களா? அடிச்சு கொடுத்தா பார்ப்பேன். கொஞ்சம் கிட்ட வாங்கய்யா. அப்போ இல்லை என்னென்றாவது வந்து இப்போ ஒவ்வொருத்த திறமையெல்லாம் பொறுத்தது. இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் படிப்பு சம்மந்தமாக சில விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபட்டு அப்படி இப்படி அவர் கொஞ்சம் ஆள் கட்டிக்காரன். இப்போ தம்பி வந்து கொஞ்சம் அப்படியே இருந்துட்டார், மனக்கவலையோட இருந்துட்டேன். ஒரு 12 வயசு மட்டும் படித்தாலும் இல்லை, அதுக்கு பிறகு சரியாக வந்த பிறகு கொஞ்சம் நாங்களே கண்டுபிடிக்காட்டி நாங்கள் உள்ள போகல தானே. அப்போ நாங்களே ஒரு பெரிய உள்ள யோசிப்போம். அது கட்டாயம் இந்த அம்மாவே நாளைக்கு யோசிச்சு தான் உடஞ்சி போனோம். அவ்வளோக்கா கைதடியில் கொண்டு விட சொன்னதா? நாங்கள் சொன்னோம் அவங்க கையில் விட சாப்பிட மாட்டோம். நாங்கள் சாப்பாடு கூட கொடுப்போம் தானே. உடஞ்சில போகும். ஏற்கனவே ஆள் உடஞ்சி போய் தான் இருக்காரு, மெல்லிசா தான் இருக்கிறாரு. என்ன சரி, அப்போ நாங்களுக்கு உங்களுக்கு என்ன செஞ்சு தரணும்? என்ன செஞ்சு தரணும் உங்களுக்கு உதவி? நாங்கள் கண் ஆப்ரேஷனா? இவருக்கு ஒரு கடை வந்து கட்டி கொடுத்து விட்டாங்க. இவர் தங்கச்சியாரை கூப்பிட்டு பார்த்து கொண்டு விட்டேன். கண் வந்து நான் அப்படி நெகட்டிவாக கதைக்கல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கண் ஆப்ரேஷன் இனி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதையும் கெடுப்பாங்க போல இருக்குது. ஏன்னா நீங்கள் 9 வருஷமாக என்னண்டு அவையில கூப்பிடுங்க உங்களோட பிள்ளைகள சொல்லுங்க. கடை ஒன்று கட்டித்தாரு. கடையை நம்மளோட வீட்டோடையோ வீட்டோட கட்டி கொடுத்து விட்டாரு. அதுகள் இதையும் ஞானம் உழைக்கிறது நம்ம வெளியே போட்டு மங்காய். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நான் கொரோனா ஊசியோ போட்டாப்புல கை நடப்பேன். அது இந்த வருஷம் செய்ய மேலேயே கவலை தான்டா. அப்போ என்ன சொல்கிறது, ஒரு மெடிக்கல் துறை இவ்வளோ தூரம் வளர்ந்த ஒரு நிலைமையிலையும் வந்து ஆனால் தலையோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்படித்தான் செய்யும்போது சில விஷயங்கள் பிழைக்கும் சரி வரும் அதெல்லாம் சொல்லி கொண்டு இல்லை. உண்மையிலே வந்து ரஜீவனுக்கு நாங்கள் நிறைய உதவி செஞ்சு கொடுத்த நாங்கள். அந்த வகையில் தம்பிக்கு வந்துட்டு அவ்வளோ தூரம் பெருமளவுக்கு இல்லாட்டும் ஒரு கடை ஒன்று கட்டி கொடுத்தா நல்ல மேண்டா. உண்மையிலேயே வந்து கஷ்டம்தான். அவங்களோட மூத்தவர் என்ன செய்கிறார்? கேபிள் கேபிள் வேலை செய்கிறார். கல்யாணம் செஞ்சுட்டாரா? 21 வயசுலேயே. எங்கே இருக்கிற இப்போ? சமரபாவில் இருக்கிற. சாப்பிட்டு போவார். நீ போனால் இந்த பூனை வழியை பார்த்து வந்து அப்பாட்ட வந்து சாப்பிட்டு போடுவீங்க. ஆம்பளை பிள்ளைன்னு? ஆம்பளை பிள்ளை தானுங்க. சரி சரியா. அப்போ ஐயாக்களுக்கு இப்போ ஒரு கடை ஒன்று கேட்குறீங்களா என்ன? அப்போ தம்பி சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு இந்த வாழ்க்கை இப்போ என்ன மாதிரி போய் கொண்டு இருக்குது? அத்தனை அடிக்கிறான் போல கோலா கதைங்க வேறு. ஹலோ, ஆமாக்கா அக்கா வாரீங்களா? சரி அக்கா. கலைக்கணுமாக்கா? போயிருக்கணும் வாங்க. யார்? அக்கா இந்த வீட்டை வேலை பண்ணாலும் வாடா. ஏண்ணா சும்மா வாடா. உணாத்துக்கார அக்கா. விளையாட்டுக்காரக்கா? அம்மாக்கா பார்க்கணும்னு சொன்னவ யாரு? எங்களை பார்க்கணும் சொன்னவ? கிருஷ்ணா. உங்களை தெரியுமா? என்ன தெரியுமாம்மா? சரி சரி சரியா. சரி, அப்போ நீங்கள் சொல்லுங்கள். அப்போ என்ன மாதிரி போகுது உங்களுக்கு இந்த வாழ்க்கை? எப்படி போகுது? இருட்டாக இருட்டாக கிடக்குது. ஓகே.
இப்போ 12 வயசு மட்டும் நல்ல மாதிரி கண் தெரிஞ்சு கொண்டு இருந்தது என்ன நம்மளை படிச்சோன்னு இருந்தார் சரி 10 வயசு மட்டும் அது பிறகு அப்படி நடந்தது என்ன அப்படி அப்போ திடீர்னு கண் தெரியா போன அப்புறம் என்ன மாதிரி இருந்துச்சு தம்பிக்கு அந்த உணர்வு தெரியுமா உங்களுக்கு கண் தெரியா போன ஞாபகங்கள் இருக்குதா என்ன மாதிரி இருந்துச்சு அந்த டைம் இருட்டாக இருந்தது ஓ கண் தெரியாட்டி இருட்டாக தான் இருக்கும் ஐயா நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு அந்த உணர்வு எப்படி இருந்தது அதாவது வந்து இப்போ நார்மலாக இவ்வளோ தூரம் 10 வயசு மட்டும் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வந்துருப்பீங்க எல்லாம் இப்போ 9 வருஷமாக பார்வை இல்லாமல் இருக்கிறீங்களாண்டேக்குள்ளே அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது வாழ்க்கை எப்படி போகுது சந்தோஷமாக போகுதா இல்லாட்டி எப்படி போகுது என்ன சந்தோஷமாக போகுதா இப்போ சந்தோஷமாக போகுதா ஓகே அப்போ இப்போ இவர் வந்து இப்போ பாத்ரூமுக்கு டொய்லெட்டுக்கெல்லாம் தனியாக போவாரா இல்லாட்டி கூட்டிகிட்டு போகணுமா கூட்டிகிட்டு போகணுமே தனியாக போக மாட்டேன் பழக்கம் இல்லைன்னு ஓகே அதை விட வேறு என்ன ஐயா நீங்கள் இப்போ இவரோட இருந்து வேறு என்ன நீங்கள் வேறு என்ன கஷ்டப்படுறீங்க நீங்கள் சொன்னால் தானே தெரியும் எனக்கு கஷ்டப்பட்டு அம்மா வருவா இல்லைம்மா கஷ்டப்பட்டு தான் உள்ளச்சினாங்க அதனால் இவரால் எங்களுக்கு துன்பம் என்ன சொன்னார் இவரே உடம்புடக்கூடாது இல்லை பாவம் இல்லை பழக்காண்டி எனக்கு நான் இந்த வீடு கட்டினது இருந்தது மற்றது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறது அதுக்காக தான் நான் இப்போ வேலையை போகிறீங்களா ஐயா போய் தான் வந்தேன் நாங்கள் என்ன வேலை பண்ணுங்க 2000 தேங்காய் விடுங்க போனேன் தேங்காய் விடுங்க போகிறீங்களா எத்தனை தேங்காய் பிடிங்க நீங்கள் 10 மரம் பிடிங்கினா 2000 10 மரம் பிடிங்கன்னா 2000 இப்போ 5000 படித்தாலும் காணாது தானே 10 மரம் ஒரு இறங்கினீங்க இறங்கினாங்க அவ்வளோ கஷ்டம் சொல்லுங்க பாப்போம் இந்த காற்று அடிக்க இப்போ இறங்கியிருக்கோம் பார்த்தீங்களே அதுதானே சாதாரணமாக ஒரு மரம் வருன்றாலே எவ்வளோ கஷ்டமே அப்போ வேறு என்ன மதியம் என்ன சமைச்சிட்டீங்களா சமைச்சாச்சு என்ன கறி பிடிச்சல இப்போ இந்த மிளக்கறிங்க கோயில் கொடி ஏறிட்டு கோயில் கொடி ஏறிட்டு மிளக்கறியும் சாப்பிடுவோம் பிரச்சனை இல்லை சாப்பிடுங்க அப்படி ஆள்கிட்ட நல்ல கொஞ்சம் பண்புகள் இருக்குது நான் வந்தோன்னே சோடா ஆறுத்து கொடுக்க சொல்லி சொன்னார் இப்போ சாப்பிட்டு போய் சொல்லி சொல்கிறார் அப்போ அம்மா இதில் வாங்குவோம் என்ன பிள்ளைகள் வைக்கப்படியும் போலக்கா அவ சின்ன இல்லை அவ நிற்கிறேன் பிரச்சனை அவ நிற்கிறேன் பிரச்சனை இல்லை அவ பக்கப்பட்டா நிற்கிறேன் பிரச்சனை நான் சும்மா ஆக்களை பார்க்க தான் கூப்பிட்டுறான் என்ன மாதிரி இவருக்கு சப்போர்ட்டிவான ஆக்கலான்னு சொல்லி பார்ப்போம்ண்டு நிற்கட்டும் பிரச்சனை இல்லை அப்போ என்னம்மா செஞ்சு கொடுப்போம் தம்பிக்கு என்ன வேணும் உங்களை சொல்லுங்கள் கடைன்னு வேணும் பெரிய கடை வேணுமோ இல்லை சின்ன கடை ஒரு அளவை பெருசு நம்மள அதுகளும் தலை வர காசு ஒரு அளவாக போட்டு விட்டா சரிங்க ஒரு அளவாண்டா இன்னும் பலசர கடை தானே பலசர கடை தான் சரி இப்போ நான் பலசர கடை போட போகிறோம்னு சொன்னாயே இப்போ அந்த கடை போடுறக்கூடிய இடம் உங்கள்ட்ட இருக்குது அவங்க அவரை கூட்டினாங்க இப்போ இந்த ஏரியாவுக்கு கடை இல்லையா அவரை கிடாக்குங்க கிடாக்கு அப்போ கடை இருந்தால் அப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் போகாது இல்லை அது இவர் இப்படி இருந்து கொண்டிருந்தால் அவர்கள் புத்தி போய் கொண்டிருக்கோங்க என்னண்டு இவர்கள் புத்தி போய் கொண்டிருக்கும் அதெல்லாம் அந்த இதில் பள்ள விட்டுருங்க யோசிச்சுட்டு இருந்தா கிடைச்சி ரைட் இதெல்லாம் வெங்கடை இல்லைங்க இதெல்லாம் அவியன்ட்டு இது வந்து கூட வாசல் நம்மள இதில் சேர்த்து போடலான்னு சொல்கிறீங்களா போடலாம் வேண்டியக்குள்ள கடை வந்து கட்டித்தான் போடணும் என்ன ஆமாங்க ஓகே அப்போ நாங்கள் வந்து அதுக்கான ஒரு ஏற்பாடு வந்து செய்வோம் சரிதானே மதுசனை பிடிச்சவங்க வந்துட்டு மதுசனுக்கு உதவி செய்வாங்க அப்போ மதுசனை வந்துட்டு இப்போ நார்மலாக வந்துட்டு ஒரு ஆளை பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யார் மதுசனுக்கு எந்த ஆக்டரை பிடிக்கும் விஜய் தெரியாது சூர்யா தெரியாது அஜித்தை தெரியாதோ விஜய் படம் பார்த்தீங்க தானே ரைட் அப்போ எந்த ஆக்டரை பிடிக்கும் உங்களுக்கு விஜயை பிடிக்கும் தானே விஜயை பிடிக்கிற காரணம் என்ன நீங்கள் சொல்கிறது சரிதான் இந்த மாதிரி ஆள் இருப்பாருன்னு சொன்னால் கஷ்டம் கொஞ்சம் அதில் போவோம் வாங்க நல்ல போவோம் வெயிலாக கிடக்கு படியா கதிரையில் இருக்கோன்னா பாப்பா நீ நல்லா அத்தான் போட்டு காய்க்கிற ஒடிக்கல ஏன்னா பாரு எங்கே விளையுது அத்தான் எல்லாம் சின்னதமோ முடிப்போம் சரி ஆள் இப்போ எங்களுடைய சின்னதம் பிடிச்சிட்டார் யாரை கண்டாலும் உங்களை குரல் எடுத்தால் உங்களை குரல் சொல்லுவோம் திரும்பிலுங்கோ சரி ஓகே இப்போ என்னண்டா இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு ஆளுக்கு வந்து ஒரு உதவி செய்ய போகிறோம்னு சொன்னால் அவைன்ற சைட்டால் வந்து ஒரு இப்போ சரியான ஒரு வறுமை ஒன்று இருக்குது உங்கள்ட்ட கண்டிப்பாக இருக்குது இல்லையாண்டு இல்லை அதே நேரம் வறுமையோடு சேர்ந்து ஒரு திறமையும் இருக்கணும் அப்போ ரஜீவன்கிட்ட இப்போ என்ன திறமை இருக்குது இப்போ ரஜீவனுக்கு ஒரு கடையை நாங்கள் திறந்து கொடுக்குறோம் எப்போமே ரஜீவனை மற்றாக்கள் பேய் காட்டி கொண்டு போனால் கடை நட்டத்தில் போயிடும் அப்போ என்னண்டா இப்போ
இவர் இருந்தாரு ரஜீவன் திருப்பி மதுசனா இவர் இருந்தான்னு சொன்னார் அப்படியே தடி வச்சுட்டு இருப்பார் பார்த்தோம்னா தங்கச்சி கூப்பிடுவார் இங்கே பார்க்க சாமானுக்கு வருமானு கூப்பிடுவார் அவர் கூப்பிட்டார் இவருக்கு ஒரு பிராக்கா இருக்குமல்லோ கந்தரியை கடுத்த படமா இது கூட பிள்ளைகள் சரி 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 இதில் இது நீங்கள் உங்களோட குடும்பம் அப்படியே இவர் தானே மூத்தவர் இவர் 2 பிள்ளைகள் சரி 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 அவர் கட்டிட்டார் பிரச்சனை இல்லை அப்போ இப்போ ரஜீவன்ட்ட என்ன திறமை இருக்குது ரஜீவன்ட்ட திறமை இல்லாமல் நாங்கள் உதவி செய்யலாது அப்போ அம்மா சொல்லுங்க ரஜீவன்ட்ட என்ன திறமை இருக்குது பாட்டு படிப்பாரா ரஜீவன் அப்போ சரி பேர் அப்போ கடையும் இல்லை வடையும் இல்லை உனக்கு போ அப்போ ஏதாவது ஒன்று செஞ்சு காட்டுவோம் அவன் அன்றைக்கு நாங்கள் ஒரு படி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவனுக்கும் கண் தெரியாதான் அவன் நல்லா பாட்டு படிப்பான் நல்லா கவிதை வாசிப்பான் நல்லா கதை எழுதுவான் நல்லா கட்டிக்காரன் என்ன இது மதுசன் ஒன்றும் கதைக்கிறான் இல்லை ஒரு பாட்டு படிக்கிறான் இல்லை ஒரு பாட்டு பாடி காட்டுவாங்க சும்மா அத்தான் போட்டு வேலை பாப்போம் பாட்டு ஒன்று பாடி உதவி செய்யலாம் அதை பாடுவா முழுசா பாடனா முக்காசி பாடு அப்ப படமோடாத படமோடா அண்ணாக்காண்டி ஒரு பாட்டு எடுத்து விடு தெரியாது டிவியில் போட தெரியுது நீ கண்டாங்கி எந்த பாட்டு எடுத்து விடுறா கண்டாங்கி கண்டாண்டி கத்தி வச்ச பொண்ணு கண்ணால கிறுக்கேத்தும் கஞ்சாவ இந்த கண்ணுக்கு 5 லட்சம் இந்த நெஞ்சுக்கு சொத்தல் இது தீராது இவ்வளோந்தான் பாட்டுண்டா படம் ஓடாது அன்றைக்கு படம் முடிய போகுது உதவி நாங்கள் செய்ய மாட்டோம் சரியா நாங்கள் போட்டு வரோம் சரியோ நாங்கள் போட்டு வரோமா இது செய்வார் அது தம்பி ஒரு பாட்டும் படிக்கிறதில்ல தம்பி கையிலங்கோ பாயா நீங்கள் ஒரு பாட்டும் படிக்கிறீர்கள் ஒன்றும் படிக்கிறீங்க படி சரி நான் போட்டு வரேன் ஐயா சரியா என்ன அப்போ பாட்டு படி அப்போ வேறு அது ஆடி காட்டப்போ ஆட்டும் ஆடி காட்டும் சும்மா ஆடி காட்டு பார்ப்போம் என்ன பாட்டுக்கு உதாடுற பொருவா நான் ஒரு பாட்டு போட்டேன் இப்போ ஃபோனில் வரும் சரியோ ஒருத்தர் என் பக்கம் கூட நீ ஆடி காட்டணும் சரியோ இனி வந்து ஒரு கட்டிக்காரனா ஆக்டிவான ஆளா மற்றது கடை நடத்தக்கூடிய ஒரு ஆளாக வரணும் சரியோ அப்போ தானே நாங்கள் உனக்கு கடை ஒன்று திறந்து தரலாம் தம்பி சரிப்பா இந்த சிங்கள பாட்டுக்கு அப்படி யாரான்னு பாவா அடி பாபு காணா வடமோடா ஒரு படமோடாண்டா என்னன்னு சொல்லுவோம் பொறு இங்கே ஒரு அண்ணாவனோட கூட யார் இருக்கு சப்போர்ட்டா இங்கே அங்கே அவன் தம்பி சப்போர்ட் பண்ண பிறகு ஆக்கள் நிற்பாங்க தம்பிக்கு 7 ஆண்டு நாங்கள் நக்கல் அடிக்கிறோம் எங்களோட மென்டாலிட்டியை புரிஞ்சு சொல்ல மாட்டான் ரைட் இப்போ அண்ணாவோட சேர்ந்து ஆடு கையை பிடி சரியா ஆடு ரைட் அதை ஆடுவேன் அதாடுவேன் சரி பா காணுமா சரி ஐயா அம்மா என்ன நினைக்கிறீங்களோ சரியா அவங்களோட பிள்ளைய நாங்கள் கஷ்டப்படுத்த நினைக்கிறீங்களோ தெரியாது அப்படி ஒரு விஷயம் என்னென்னா ஐயா இப்படியானவங்களை வந்து நீங்கள் கொஞ்சம் மனச்சந்தோஷமாக வச்சுருக்கணும் அது முதலாவது முக்கியமான விஷயம் சரியோ அடுத்து வந்து கொஞ்சம் ஆக்களோட நிறைய பழக விடணும் சரியோ அது 2வது விஷயம் மற்றது இவைகளுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வேலையில் ஈடுபடணும் சரிதானே இப்போ சும்மா ஒரு பலசர கடையாக இருந்தால் சும்மா அதில் இருந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும் அல்லாட்டி வந்து ஒரு ஃபோனில் சரியாச்சும் ஒரு வேலை செய்யக்கூடிய மாதிரி அந்த படியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் வந்து ரீலோட் போடுறான் ஃபோனில் கண்டென்ட்டும் தெரியாதான் நான் ரீலோட் போடுவான்
ஒரு நல்ல டேலண்டான பொடியன். அப்போ தம்பி அவரளவுக்கு நீங்கள் வளரணும். நான் வேணுமெண்டா அந்த வீடியோ லிங்கை உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுறேன். அவர் வந்து நல்லா பாட்டு பாடுவார், சரிதானே? நல்லா வந்து பாட்டு பாடுவார், நல்ல கட்டிக்காரன். உதாரணமாக வந்து இப்போ ஆளுக்கு நான் வேண்டாம் இப்போ கோல் அடித்து காட்டுறேன், என்ன மாதிரி கதைக்கிறேன் அனுப்பாங்க. இப்போ அவருக்கு வந்து நான் கோல் அடிக்கக்குள்ள இப்போ நார்மலாக வந்து இப்போ தம்பி கோல் அடித்தா யாரும் கோல் அடித்தா இப்போ தம்பி என்ன செய்ய போகிறார், ஆன்சர் பண்ணி கதைச்சா அப்புறம் தான் எனக்கு தெரியுமே ரெண்டு. ஆனால் இவர் வந்து பாருங்க நான் கோல் பண்ணேக்கு அவனுக்கு தெரியும் வந்து நான் தான் எடுக்கிறேன். வேணுமெண்டா சொல்லுவான், கிருஷ்ணா நான் சொல்லுங்கோண்டோ. ஆனால் 2 கண்ணும் பார்வதியா 2 வயசுலேருந்தான். இவரை விட 19-20 வருஷம் என்ன கண் தெரியாமல் வந்து இருக்கிறார் அவர் வந்து, சரியா? என்ன மாதிரி அண்ணா கதைக்கிறான்னு பாருங்க. இதே மாதிரி நீங்கள் வரணும், சரியோ? வணக்கம். ஹலோ வணக்கம். கவுது So I'm Rajivan from Mangalam. කවුද කතා කරන්නේ? Oh, I'm Rajivan from Mangalam. You are escape of Krishna. මේ මහත්තයෝ ආට සිංහල තේරෙනවද? தெரியும், அவ்வளவா தெரியா. ஓகே, இப்போ என்னண்டாடாப்பா இங்கே ஒரு தம்பி ஒரு ஆளை சந்திக்க வந்தான். ஓகே. உனக்கு அடுத்து அவன் ஒரு கவலையை ஏற்படுத்தி விட்டான்டா. சரியா உண்டு அதே சீனடாப்பா தம்பிக்கு நடந்திருக்கு. எங்க இருக்கிறான்? தம்பி வந்து இருக்கிறான் வந்து உடுப்புட்டியில் மாவடியில். பேர் வந்து மதுசனண்டு. ஓகே. எத்தனை வயசு? ஆளுக்கு இப்போ 19 வயசுராப்பா. சரியா உனக்கு வந்து அதே கட்டி ஆளுக்கு ஆப்ரேஷன் செய்யக்குள்ளே வந்துட்டு மிஸ் ஆகி கண்டறியா விட்டு ஆளுக்கு முன்னே மாதிரியே பைப் வச்சிருக்கடாப்பா. ஓகே. ஆனால் ஆள் வந்து இப்போ நீ மென்டலி வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறாரோ, ஆனால் ஆள் வந்து கொஞ்சம் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கிறார். ஓகே சந்திப்போம். அப்போ நான் இப்போ ஃபோனை கொடுக்குறேன், சரியோ? ஆளோடைய நீ கதை பார்ப்போம், கொஞ்சம் 2 உஷார் பார்த்து சொல்லுவா ஆளுக்கு. இந்த கொடுக்குறேன் கதைங்க. சரி அண்ணா சொல்லுங்க. தம்பி வணக்கம். வணக்கம் அண்ணா. 19. ஓகே. என்ன பேர்? மௌசேன். துப்பரவா கந்தரியாதா? பைப் வச்சிருக்கீங்களா? அது பிரச்சனை இல்லையா? அப்ப ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ணாக்கு வந்து இப்போ 25 வயசு. அண்ணா பள்ளிக்கூடம் போய் படிச்சு யூனிவர்சிட்டி லெவல், இப்போ யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்குது. அண்ணாக்கள் எஸ்கே அண்ணாக்கள் வந்து ஹெல்ப் எல்லாம் பண்ணினவே எனக்கு. அதனால நீங்களே யோசிக்கிறீங்க, வீட்டுல யார் யார் இருக்கிறீங்க? நான் தங்கச்சி அண்ணா. ஓகே. தங்கச்சியாக்கள் எல்லாம் இருக்கிறவரை தங்கச்சியாக்கள் சின்ன தங்கச்சியாக்கள் எல்லாம் இல்ல, ஒரு தங்கச்சி தான் ஒன்றும் தெரியாது. அதனால நீங்க நல்ல சந்தோஷமா இருக்கலாம் தானே. ஓ, அப்ப யோசிக்க கூடாது. என்ன அப்ப என்ன ஹெல்ப் கேட்டுருக்கீங்க அண்ணாக்கு? கதை செய்வீங்களா அப்ப? ஓகே, சந்தோஷம். நீங்கள் இப்ப இருங்க, அண்ணா ஹெல்ப் பண்ணி தருவார், பிரச்சனை இல்லை, உங்களுக்கு செய்து தருவார். மற்றது வந்து தேவைன்னு சொன்னா படிக்க விருப்பமா படிக்கிறதுக்கு? இல்ல. ஏன் நீங்க என்ன சொல்றீங்க விருப்பம் இல்லையா? பள்ளிக்கும் போக இல்லையா இது வரைக்கும்? இல்லைன்னு அவன் ஒரு நிமிஷம். என்னண்டா ரஜீவன், என்னண்டா இப்போ ஆள்கிட்ட மென்டாலிட்டி வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்ற விளங்குது தானே, மென்டல் ஸ்டேஜ் வந்து. ஓ, அப்போ ஆள் கொஞ்சம் அது அந்த மென்டல் பவர் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறார். ஏன்னா அவர் வளர்ந்த சுச்சுவேஷன் அப்படி இருக்கலாம். ஆனால் இனி நாங்கள் கொஞ்சம் மாற்றுவோம் ஆளேண்ணா. ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் ஆளை எடுங்கோ சொன்னா நாங்கள் வந்து படிப்பு இல்லை நான் என்னண்டா ஏன் ரஜினி கோல் அடித்தேன்னு சொன்னா தம்பியா. இப்போ இவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக நீ வந்து கதை பேண்டு தான். இப்போ என்னண்டா நான் சொன்னேன், நான் இப்போ உன்னை பற்றி தான் கூட கதைச்சு கொண்டு வந்தான், உன்னோட டேலண்ட்டுகளை பற்றி. இப்போ உண்டை பேர் இப்போ அண்ணா கேட்ட உடனே ஒரு பாட்டு பாடி காட்டுவான் பேர். தம்பி ஒரு பாட்டு பாடி காட்டுற அண்ணா காண்டியோக்கா பேர் படிப்பாங்க. நீ இல்லடா படுறா உன்னை கேட்க படிக்கா. இப்போ வர்ற படிக்கிற அவர் படிப்பார், அண்ணா படிப்பார்கள். இன்பங்கள் என்றும் குறையாது வாழ்க்கையில் எனக்கொன்றும் குறைகள் கிடையாது. எதுவரை வாழ்க்கை அழைக்கிறதோ அதுவரை நாம் சென்றிடுவோம். விடை பெறும் நேரம் வரும்போதும் திருப்பினில் நன்றி சொல்லிடுவோம். பரவசம், இந்த பரவசம் என்னாலும் நெஞ்சில் தீராமல் இங்கே வாழும். ஓகே தம்பி, நன்றிடா.
ரஜீவன் அப்போ நான் கொஞ்சம் பிறகு அடிக்கிறேன் சரியானே பிறகு நான் உன்னைய கூட்டிகிட்டு வரேன். பிரச்சனை இல்ல. ஒரு நிமிஷம் நீங்க தம்பி எதுன்னு அப்படி எதுவும் நாங்கள் செய்யணும்னு சொன்னான்னா கதைக்கலாம், பிரச்சனை இல்லை. சரி நான் உனக்கு ஆறுதலாக நான் ஆள்கிட்ட நம்பர் எடுத்து தரேன்டாப்பா நீ ஆளு கொஞ்சம் கதைச்சால கொஞ்சம் மனசில் ஒரு தைரியப்படுத்து சரியா? ஒட்டு பிரச்சனையும் இல்லை, ஒட்டு பிரச்சனையும் இல்லை. ஓகே அண்ணா, ஓகே, நன்றி. ஓகே பாய். அப்போ இவரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருக்கும் தம்பின்ற சேம் ப்ராப்ளம். அப்போ நீங்கள் வந்தம்மா இவரை யோசித்து நீங்கள் உடையக்கூடாது. காரணம் என்னென்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருக்கு 2 வயசில் கண்டறியாமல் அப்போ இன்றைக்கி 23 வருஷமாக கண்டறியாமல் இருக்கிறார். ஆனால் அவங்களோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட டவுல் மடங்களே இருப்பாள். காரணம் என்னென்னா அவள் யோசிக்கலை அதை குறித்து. பிள்ளையண்டா கவலை இருக்குன்னு தான், ஆனால் கவலைப்படுறாலும் ஒன்றும் கூட போகிறது இல்லை. எவ்வளோங்குதான் நீங்கள் மறைக்குள்ளே யோசிச்சிங்கன்னா என்ன நடக்கும்? தலையை சுற்றி கீழாம்புழுவீங்க சரிதானே? இப்போ யோசிக்கிறாலும் உங்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லை. அவர் வந்து பாங்க இப்போ எவ்வளோ டைம் கதைச்சையில் சரி அவர் கண்டறியா மாதிரி இருக்குது அவர் கதைக்கிறத பார்த்தா. ஆனால் 23 வருஷமாக கண்டறியாது. அப்போ எங்கள்கிட்ட வந்த ஒரு ஹெல்ப் கேட்டு நாங்கள் 28 லட்சம் ரூபா கொடுத்துனாங்க தம்பிக்கு. அதேமாதிரி இப்போ உங்களுக்கும் வந்து இப்போ நாங்கள் அப்படி செய்வோம்னு சொல்ல வரையில, ஆனாலும் உங்களுக்கு அங்கே முடிஞ்ச ஏதாவது செஞ்சு தருவோம் சரிதானே? அப்போ செஞ்சு தர போகிறோம்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் ஒரு விஷயம் செய்யும்போது வந்து அதில் பலன் இருக்கணும் இல்லோ. இப்போ நாங்கள் ஒரு கடை வந்து தரமுண்டாயா அதை நடத்தக்கூடிய ஒரு ஆளுமே வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். இப்போ உங்களோட பிள்ளைகளை கூப்பிடக்குள்ள அவங்க வரையில பொம்பளை பிள்ளைகள் வந்து இல்லை இப்போ பொம்பளை பிள்ளைகள் வீடியோவில் வர வேண்டாம் சரிதானே? வீடியோக்குள்ளே வர வேண்டாம். நான் கூப்பிட்ட காரணம் நான் கதைக்கிறேன் இவ்வளோங்க. அவங்களோட ஆளுமே வந்து என்ன நிலைமையில் இருக்குன்னு பார்த்தா தானே ஒரு விஷயம் நாங்கள் செஞ்சு தரலாம். இப்போ நார்மலாக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கடை காட்டி உங்களுக்கு வந்து இது திறந்து தர போகிறோம்னு சொன்னால் அது என்ன அது வேஸ்ட்டாக போகக்கூடாது. அது இன்னொரு ஆள்கிட்ட கஷ்டப்படுற காசு இல்லை. இப்போ அடிக்கிற காற்று கொஞ்சம் கூட அடித்தா ஆளுக்குள்ள விழுந்துருவா. அப்போ என்ன காரணம்? நீங்கள் இவரை குறித்து நீங்கள் யோசிக்கிறீங்க. இல்லை அவையோட நாங்கள் பிரச்சனை இல்லை. வீடியோ நிப்பாட்டினா அப்புறம் நாங்கள் கதைப்போம். வீடியோ நிப்பாட்டி போட்டு கதைப்போம் சரிதானே? நீங்கள் யார்கிட்ட வந்தீங்கக்கா? இவையில காட்டி விடுறக்காண்டியா? நீங்கள் எந்த நாடு? நீங்கள் தானே உஷாக்கா? ஓ உஷாக்காண்ட அக்காவா நீங்கள்? சொந்த அக்காவா? ரைட் ஓகே. உஷா விமல் அண்ணாவோ என்ன பேர் அவருக்கு? உஷாக்காட ஹஸ்பண்டுக்கு என்ன பேர்? அசோக் அண்ணா. அசோக் அண்ணா இவருக்காண்டி தானா? ஓகே ஓகே ஹெல்ப் கேட்கணும்டா கொடுத்தனீங்களா? ஓகே சரி செஞ்சு வச்சுருக்கீங்க சந்தோஷம். அப்படியே நாங்கள் நெகட்டிவாக கதைக்கக்கூடாதக்கா. ஆனால் நீங்கள் சாதாரணமாக யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அது டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏண்டா இப்போ இவற்ற உடல் நிலைமைக்கு வந்துட்டு வேறு நாங்கள் இன்னும் ஒரு ஆப்ரேஷனுக்குள்ளாக கொண்டு போகாமல் இருந்தால் அது வந்து வேறு பாதிக்கக்கூடும். அதால் இவர் இதே மாதிரிக்கே இவரை ஸ்ட்ரென்த்தாக்கி இவர் வந்துட்டு மூவ் ஒன்னாக பார்க்கணும். அப்போ அதுக்கு கொஞ்சம் ஆள் வடிவாக சாப்பிட்டு குடித்து சந்தோஷமாக எல்லாரையும் கதைச்சு அத்தான்மாரோட ஃபோன் பண்ணி கதையின்ட்டாப்பா. நல்லா கதைப்பான் பிரச்சனை இல்லை. இந்த முன்ன வந்து இப்படி ஆக்களை பிடிக்கிறத விட்டுட்டு அம்மா கூப்பிட்றத விட்டுட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும். அவன் வந்துருக்கான் படியன் இந்த உலகம் ஃபுல்லாக சுற்றுவான் கண்டறியாமல். அப்படி வரணுமே என்ன? இப்போ எல்லோரும் 5 பேரும் ஒரே மாதிரி இல்லையா? இப்போ எல்லாராலையும் எல்லா மாதிரியும் வரையலாம் அது. ஆனால் நீங்கள் இவரை வந்து நீங்கள் இந்த அநேகமாக நீங்கள் இவற்றை செயற்பாடுகளை நீங்கள் அவதானிக்க மாட்டீங்க. அவர் ஒரு மொத்தம் அவர் இருப்பார். ஆனாலுமே அவரை நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுக்கணும். இப்போ நான் கடவுள் வந்து கொடுத்தோம்டா கொஞ்சம் அவர் அதில் இன்வால்வ் பண்ண வைக்கணும். இப்போ தங்கச்சியை கூட விட்டுட்டு அவரையும் சில விஷயங்களை செய்ய விடணும். இல்லைங்கதா? அப்போ என்ன செஞ்சு கொடுப்போம்னு சொல்கிறீங்க அக்கா? சாதமாக எனக்கும் சாத்தியம் படும் மாதிரி தெரியலை. எனக்கும் கடை போட்டு தர்றது வந்து நீங்கள் என்ன மாதிரி அது சும்மா ஒரு ஊருக்க விலாசத்துக்கு உங்களுக்கு ஒரு கடையாண்டு இருக்க போதே தவிர அதை யார் வந்து கொண்டு போவீங்கன்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. சரி அவையோடைய கதை பண்ணாங்க. கட் பண்ணிவிட்டு கூப்பிட்டு கதைப்பேன். அதான்
மற்றது ஐயாவும் பாவம் தானே, எந்த நாளும் உண்மையிலே மரம் மாதிரி சீவிக்கிறேன்டா உண்மையிலே கஷ்டம் பாவம் என்ன. அப்போ கட்டாயம் வேலைக்கு ஹெல்ப் வந்து வேணும். ஹெல்ப் வேணும். அதை நாங்கள் செய்யணுமா இருந்தால் இப்போ ரஜீவனுக்கு தெரியுமா, நீங்கள் பார்த்துறீங்களா? பார்க்குற நீங்கள் தானே. அப்போ ரஜீவனுக்கு வந்து செஞ்சு கொடுத்தது அவன் ஆள் வந்து கான்ஃபிடென்ட் கூட வந்து இப்போ நாங்கள் இப்போ கம்பேர் பண்ணி கதைக்கக்கூடாது, ஒரு ஆளை கம்பேர் பண்ணக்கூடாது. இப்போ எங்களோட டேலண்டாக நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் வந்து என்ன சொல்லுவாங்க, அப்போ தம்பி வந்து நல்லா கொஞ்சம் வெரி லோவாக இருக்கிறார் வந்து விளங்குதா. ஒரு பாட்டு கூட வந்து தம்பி ஒரு வெரி தான் பாடுறாரு. அவன் வந்து எல்லா பாட்டும் பாடுவான். அப்போ அண்ணா அவனை மாதிரி நீ வரணும் தம்பியா, சரியா? இன்றையிலேருந்து நீ யோசிக்கணும். நான் அவர்கிட்ட ஃபோன் நம்பரை தரேன், நீங்கள் பண்ண அடுத்தவர்கள் கதைக்கலாம். அவர் உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவார், என்னென்ன மாதிரி நீங்கள் முன்னேறணும்னு சொல்லுவார், உங்களுக்கான சில வழிமுறைகள் எல்லாம் சொல்லி தருவார், சரியா? விளங்குதா? அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்வோம், கடை அப்போ அவையில் மகளை கூட்டின்னு நாங்கள் சொல்லுவோம், வீடியோவில் எடுக்க மாட்டோம், கூட்டி நாங்கள் ஓகே அப்போ ஸ்டாப் பண்ணுங்க. சரி, சந்தோஷம். ஓகே சரி, ஓகே பாய். சரி தம்பி வாடா, அதில் தங்கச்சியாக கூட என்ன நிலைமைன்னு பாப்பா. கல் செய்ய மாட்டீங்களா? என்ன கதை செய்கிறேன்னு சொன்னால் உனக்கு இப்போ 2-3 அடி 2 ஓட்டு தான் கடை செய்வோம் நாங்கள். பெரிய கடை என்னென்ன பெரிய கடை செஞ்சாதான் உனக்கு 2-3 காதை பற்றி போட்டுட்டு தான் செய்வேன். விளங்குதோ? நீ வந்து ரஜீவன் அண்ணான்றப்ப அவன் உண்மைமே தான் தம்பி. அவருக்கு என்ன அவருக்கும் இல்லை வீடியோ ஒன்று படிக்கல தாங்க செஞ்சுவாங்க. பொம்பளை பிள்ளையில வீடியோவில் காட்டணும் மட்டும் ஒரு நாளும் நாங்கள் விரும்பி செய்கிறது இல்லை. விளங்குதா? இப்போ உங்களை விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் காட்ட மாட்டோம் தங்கச்சி, அது விஷயமே இல்லை. ஆனாலும் நீங்கள் தம்பிக்கு வந்து என்ன வகையில் வந்து ஹெல்ப் பண்ண போகிறீங்க என்றான் முக்கியம். இங்கே வாங்க 2 பேரும் இங்கே வாங்க. நீங்கள் வீடியோவில் காட்டிலாங்க அந்த அண்ணா பின்னுக்கு நில்லுங்கோ, அவரு பின்னுக்கு நில்லுங்கோ. அவரு பின்னுக்கு நின்றீங்கன்னா உங்களை பிடி விடாது, நீங்களே பார்க்கலாம் ஸ்க்ரீனில், சரிதானே? நான் கேட்குற பதில் சொல்லுங்கள். 2 பேரும் கதைப்பீங்கானு கதைப்பீங்களா? ஊமையா இல்லையே, சொல்லலையே அம்மா அப்படி. அம்மா அப்பா படுற கஷ்டத்தை பார்த்தா பிள்ளைகள் கொஞ்சம் அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணுவோம். என்ன கடை பொறுத்து தான் நடத்துவீங்களா நீங்கள்? ஓமன்னு சொல்ல வைக்கிறக்கே பூவரசம் தடி பிடுங்க வேண்டி கிடக்கு. ஆள் பிடிங்கி தான் நான் பார்த்துட்டு தான் ஓடி வந்தேன். ஏன்னா கோவம் பிறந்தாடா. இப்போ எந்த ஒரு தந்தைக்குமே கோவம் பிறந்தான். இப்போ அவர் போய் கூப்பிட்றாருன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த அண்ணாக்கள் விரட்டான்னு சொல்லி கூப்பிட்டா வீடியோவில் எடுக்கையிலன்றது அடுத்த பிரச்சனை. ஆனால் அப்பான்ற சொல்லுக்கு மரியாதை அழிச்சு வந்தாக்கிட்ட சொல்லுக்கு மரியாதை அழிச்சு நீங்கள் வரணும். அதுக்கு பிறகு வந்து நீங்கள் அண்ணா எங்களை வீடியோவில் காட்டாதீங்கன்னா நாங்கள் காட்ட மாட்டோம். இல்லை அது சரி ஐயா. இப்போ நீங்கள் இப்போ உங்களோட கஷ்டங்கள் நிலைமையில் வேறு பிள்ளைகளுக்கு விரும்பம் இல்லைன்னு சொன்னால் அதை நாங்கள் செய்யக்கூடாது, சரி தானே? அப்போ அதை நாங்கள் செய்ய மாட்டோம். இப்போ நீங்கள் சொல்லுங்க, இது தம்பியா அண்ணாவா உங்களுக்கு? அண்ணா இல்லை, சரி. அப்போ அண்ணாவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா? கடை போட்டு தந்தால் நீங்கள் நின்று செய்வீங்களா அண்ணாவோட நின்று? என்ன படிச்சிருக்கீங்க 2 பேரும்? 11ஆம் ஆண்டு. நீங்களும் 11ஆம் ஆண்டு. 2 பேரும் ட்வின்ஸ். ஓகே. எனக்கு வந்து தெரியல இது என்ன மாதிரி என்ன செய்யலாம்ன்ற எனக்கு வந்து தெரியலை. பார்ப்போம் மறுக்கா. நான் வந்து பார்வையாளர்களாகி உங்களோட கையிலேயும் விடுறேன். நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் எனக்கு எழுதுங்க. ஆனால் கண்டிப்பாக நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளாக விடுக்கிறேன். எல்லா வீடியோக்களையும் வந்து சொல்லுவோம் நாங்கள் வந்து நீங்கள் விரும்பினா ஹெல்ப் பண்ணலாமண்டு. ஆனால் ரஜீவன் ஸ்டேஜ்லாம் தம்பியும் இருக்கிறார். அப்போ ரஜீவனுக்கு வந்துட்டு பாருணையா அவ்வளோ தூரம் உதவி செஞ்ச நீங்கள் வந்து இவருக்கும் நீங்கள் உதவி செய்யணும்னு நான் விரும்புகிறேன். ஏதோ ஒரு வகையில் இவருக்கான உதவியை நீங்கள் வந்து செய்யுங்கோ. நாங்கள் அதை என்ன மாதிரி அதை கலெக்ட் பண்ணி இவைகளுக்கு கொடுக்கலாமன்றதை நாங்கள் வந்து பார்ப்போம் பொறுமையாக, சரி தானே? அந்த வகையிலேயே நாங்கள் இன்றைக்கு வந்தேக்கணுங்க உங்களுக்கு நாங்கள் ஒரு கொஞ்சம் காசு வந்துட்டு போகிறோம். அம்மா இங்கே வாங்கம்மா. என்ன காசு? இல்லை நீங்கள் செலவுக்கு வச்சுக்கொள்ளுங்க, சரியா? அது பிறகு நாங்கள் வந்துட்டு கடையை வந்து போடுறதுக்கான இதை பார்ப்போம், சரியா? பாருங்க போனாங்க. அப்போ வந்து நாங்கள் அந்த அண்ணாவுக்கு ரிங் பண்ணோம். அண்ணா வந்துட்டு எடுக்கையில் சரி பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னே வந்துட்டு சுவிஸ்லேருந்து ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து காசு அனுப்பினவா.
அதில் வந்துட்டு 2 இடத்துக்கு கொடுக்க சொன்னோம். ஒன்று வந்துட்டு ஆனக்கோட்டை பிள்ளைகளுக்கு வந்து கொடுக்க சொன்னோம், மற்ற வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரஜீவனுக்கு கொடுக்க சொன்னோம். அப்போ ரஜீவனுக்கு வந்துட்டு நாங்கள் கொடுத்த பிறகு தான் அந்த காசுங்களுக்கு கைக்கு வந்தது. அப்போ ரஜீவனே சொன்னது தனக்கு மேலதிகமாக வந்தால் நீங்கள் வேறு யாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, அந்த வகையில் வந்துட்டு ரஜீவனை மாதிரியே ஒரு ஆள் தான் வந்து தம்பி. ஸோ வந்து தம்பிக்கு அந்த காசை நாங்கள் கொடுக்குறதுல சந்தோஷப்படுறோம். அவங்களோட அந்த வாட்ஸ்அப் நம்பரை பார்த்து சொல்லுங்க கடைசி. ஓகே ஐயா, அப்போ நாங்கள் வந்துட்டு இதில் உங்களுக்கு கொஞ்சம் காசு தரோம். என்னென்னா உங்களுக்கு இது வரைக்கும் வேறு உதவியை செஞ்சுருக்காங்களா? அப்படி வந்து பார்த்து தேடி ஒரு உதவியும் செய்யலை, அப்படின்னு செய்யலை. நீங்கள் ஒரு உதவியும் போய் கேட்கலையா? கேட்கல. சரி, நீங்கள் கொஞ்சம் உங்களை ஆக்டிவ் பண்ணணும். சரி தானே? நம்ம எல்லாம் சரியான வெரி லோவாக இருக்கிறீங்க, ஐயா மட்டும்தான் கொஞ்சம் உஷாராக இருக்கிறார். சரி தானே? ஐயா கண்டிப்பாக அங்கே எவ்வளோ இருக்குண்டு ஐம்பது இருக்குது தானே? அப்போ இதை வந்து ஐயா இப்போ உங்களுக்கு கொடுக்க சொல்லி தந்த வந்து சுவிஸில் இருக்க ஒரு அம்மா ஒரு ஆள், அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 514. அம்மா வந்து நேம் மென்ஷன் பண்ண விரும்பலை. அங்கே திரும்பி இல்லைங்கம்மா. ஓ, அப்போ இங்கே வாடி. அப்போ ரஜீவனை மாதிரி ஒருத்த பிள்ளைகளுக்கு வந்து கொடுங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு நாங்கள் உங்களுக்கு தந்துருக்கோம். சந்தோஷமா ஐயா? சந்தோஷம். அப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லி விடுங்க. அந்த காசு அனுப்பின அம்மாவுக்கு, அந்த காசு அனுப்பின அம்மாவுக்கும் நன்றி. சரி, அப்போ அவங்களோட மனநிலைமை தெரியும் தானே உங்களுக்கு வந்துட்டு. அவங்களுக்கு கொஞ்சம் கதைக்கிறது கொஞ்சம் அப்படி கஷ்டமாக இருக்கும். ஸோ அதால் வந்துட்டு அம்மா நான் வந்து நன்றி சொல்லிக்கொள்கிறேன். உண்மையிலே வந்து இவங்களோட நிலைமையை புரிஞ்சு கொண்டவங்களா இவங்களுக்கு உதவி செய்ய முன்வந்தால் நாங்கள் இவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நாங்கள் செஞ்சு கொடுக்கலாம் பயனுள்ளதாக. அட்லீஸ்ட் அந்த காசு எதுவும் சேர்ந்தாலும் இவங்களுக்கு வந்துட்டு கொடுத்து விடலாம். அவங்க வந்துட்டு அதை செலவுக்கு பயன்படுத்தி கொள்வாங்க. இல்லாட்டி நாங்கள் ஒரு கடையை ஒரு வாழ்வாதாரத்தை வந்துட்டு போட்டு கொடுக்கலாம். சரி தானே? அப்போ நாங்கள் வரட்டுமா ஐயா? போயிட்டு வரோம். சரி தானே? நாங்கள் பிற வரோம். சரியா? சரியா தான் வரதான் போட்டா? சரி, அப்போ காசை கவனமாக வச்சுக்கொள்ளுங்க, அதை கவனமாக செலவழிங்க. சரி, அப்போ குளிர் நின்றுட்டா? சரி, ஓகே. அப்போ நான் அதை காட்டுமா? சரி, நான் நம்பரை கொடுக்குறேன். உங்களோட நம்பரை நான் ரஜீவன் அண்ணா கொடுக்குறேன். ரஜீவன் அண்ணா உங்களுக்கு எடுப்பேன். நீங்கள் ஆன்சர் பண்ணினா கதை எங்கே அப்படி ரஜீவன் அண்ணா அவர் சொல்லுவார். சரியா? ஓகே. சரியா? பாய்.